வணக்கம் மக்களே. பொதுவாக இந்த வயசானவங்கனால, அதுவும் குறிப்பாக ஒரு 60 70 ஒரு 70க்கு மேலே அப்படின்னாலே அவங்க எப்போவுமே ஒரு பிரச்சனைக்குரியவர்களாக தான் இருக்காங்க. ஏன்டா உனக்கு மட்டும் வயசாகாதா, நீ எப்போவுமே மார்க்கண்டேனாக இருக்க போறியா, எப்போவுமே இளமையாகவே இருந்துட போறியா அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. பட் இருந்தாலும் சமீப காலமாக குறிப்பாக தமிழக அரசியலில் இந்த போக்கு அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய அரசியல் புதிதாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அரசு இளைஞர்களுக்கான ஒரு அரசு, இளைஞர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு. இதற்கு முன்பு இருந்த அரசு பார்த்தீங்கன்னா அது ஒரு வேறு ஜென்ரேஷனுடைய ஆட்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாக இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய அரசை பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் தீர்மானிச்சிருக்காங்க. ஸோ இந்த வித்தியாசம் இதுக்கு முன் ஆண்ட கட்சிகளுக்கும், அதாவது திமுகவுக்கும் புரியலை, அதிமுகவுக்கும் புரியலை. ஸோ அதே வழி அவர்களை பின்தொடர்ந்து வந்த கம்யூனிஸ்டுகளும் அதற்கு விதிவிலக்கல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகலையும் கட்சி தலைவருக்கு வயசு 70 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, அதிமுகலையும் 70 வயசு 65 70 வயசு ஆகிப்போச்சு. கம்யூனிஸ்டுகளில் சண்முகத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு எப்படியுமே பேரம்பேத்திலாம் எடுத்திருப்பார். அதே மாதிரி வீரபாண்டியன் அவர் வேணால் கொஞ்சம் வயசு கம்மின்னு சொல்லலாம். பட் எல்லாருமே இந்த ஒரு அபவ் 50 60ங்கிற ஏஜில் தான் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு தற்போதைய இளைய தலைமுறையுடைய தேவை என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்க என்ன மாதிரியான மாற்றத்தை விரும்புகிறாங்க அப்படிங்கிறது புரியலை. இன்னும் அந்த பழைய பாடாதி பாடல்கள், பெரியார், சமூக நீதி, இடஒதுக்கீடு பற்றி சொந்தம், பெரியார் மண், திராவிட மாடல் இப்படின்னு இந்த அறதை புளிச்சு போன விஷயங்களே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது தற்போதைய இளைய தலைமைக்கு எரிச்சலை கலப்புது. ஸோ அதனால்தான் திராவிட கட்சிகளே இல்லாத ஒரு ஆட்சியை, ஒரு அரசுக்கு அவங்க வழிவகை செய்து கொடுத்துருக்காங்க, அந்த கட்சியை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இப்போதைய நிலைமையில் பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தக்கலையில் ஒரு தெருமுனை பிரச்சாரம் இந்த கம்யூனிஸ்ட்கள் நடத்தவில்லை. இந்த தெருமுனை கூட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட தலைவர் மதிப்பிற்குரிய ஐயா சண்முகம் பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, தமிழக முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய், அண்ணன் விஜய் அவர்கள் கர்நாடகாவில் போய் காவிரி நீர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளக்கூடாது, கர்நாடக முதல்வர் திரு DK சிவகுமார் அவர்களை சந்திக்கக்கூடாது, சட்ட ரீதியாகத்தான் இதை அணுகணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிறது சரிதான். பட் ஆனால் அவர் ஒரு படி மேலே போய் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு அப்படின்னா, முதல்வர் அங்கே போய் என்ன தண்ணியை கோரி கொண்டு வந்துட போகிறாரா, கையோடு எடுத்துகிட்டு வந்து போகிறாரா அப்படின்னு ஒரு பேச்சு. யாரையும் காவிரி தண்ணீரை யாரும் கையில் கோரி எடுத்துகிட்டு வர முடியாது. ஸோ ஒரு 70 வயசில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு பண்பட்ட தலைவர், நாங்கள் மிகப்பெரிய அளவில் கம்யூனிசத்தை பின்பற்றுறோங்கிற ஒரு தலைவர் இப்படியா பொது வெளியில் பேசுகிறது? ஒரு நக்கல் நையாண்டியுமா? இதே இது விஜய் பேசினார்னா உங்கள் நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். விஜய் பேசினார்னா உங்கள் நிலைமை என்ன யோசிச்சு பாருங்க. அதாவது அந்த ட்ரோல் மெட்டீரியல் ஆயிடுவார் சண்முகம், கிளின்னு கிழிச்சு விட்டுருவாங்க. அவர் பேசியிருக்கிறத வச்சிருக்கேன் பாருங்க. இப்போது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய 3ஆம் தேதி கர்நாடகாவுக்கு சென்று கர்நாடகத்தினுடைய முதலமைச்சரை சந்திக்க இருப்பதாக இன்றைக்கு உறுதியான தகவல்கள் என்பது வெளிவந்திருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன், இப்ப அங்க போய் என்ன செய்ய போறீங்க? தண்ணீரை திணிச்சு வர போறீங்களா? இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன், இப்ப அங்க போய் என்ன செய்ய போறீங்க? தண்ணீரை திணிச்சு வர போறீங்களா? இப்ப நான் என்ன கேட்க விரும்புறேன், இப்ப அங்க போய் என்ன செய்ய போறீங்க? தண்ணீரை திணிச்சு வர போறீங்களா? அவன் தண்ணி 3500 கூட தர முடியாத இன்னைக்கு மேலாண்மை ஆணையருக்கு நேரடியாக தெரிவித்துள்ளார். உங்களால தண்ணியை வாங்கிக்க முடியாது, அணை கட்ட வேண்டும் என்பது அவர்களுடைய கோரிக்கை. அதன் மீது அணை கட்ட அனுமதிக்க கூடாது என்று ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஒரு விரிவான தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதை போய் திரும்ப நீங்க போய் அணை கட்ட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்ற பிரச்சனை இல்லை, தண்ணியை கேட்டு வாங்குற பிரச்சனையும் இல்லை, அணை கட்டத்துக்கு அனுமதிக்க மாட்டோம் நேரடியாக போய் சொல்ற பிரச்சனை இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்ற அனுப்பப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் எதற்காக இப்போது கர்நாடகாவுக்கு நம்முடைய முதலமைச்சர் செல்ல வேண்டும் என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அந்த பயணத்தை அவர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். அப்படி செல்வதனால் நீங்கள் அங்கே சென்று எதையும் செய்ய முடியாது என்று சொன்னால் அது என்ன மாதிரியான உணர்வுகளை தமிழ்நாட்டு விவசாயிகள் மத்தியில் ஏற்படுத்தும் என்பதை ஆண்டுக்கும் முதலமைச்சர் அவர்கள் யோசிக்க வேண்டும். இது ஒரு தேவையற்ற ஒரு பயணம் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அவர் பேசினதை இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. தக்கலையில் நடந்த கூட்டத்தில் பேசியிருக்கார்.
உண்மையிலே ஒரு பொறுப்பான ஒரு கம்யூனிஸ்ட் தலைவரோடு பேசலாமா? இதற்கு முன்னாடி திமுக உங்களை எப்படி வழி நடத்தியது, எப்படி உங்களை தொகுதி பேச்சுவார்த்தைக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு, எந்த ஒரு மீட்டிங்னாலும் உங்களை எப்படி கூட்டி எப்படி மரியாதை செலுத்தினாங்க? ஆனால் அண்ணன் ஜோசப் விஜய் உங்களை உள்ளங்கையில் வச்சு தாங்குறாரு. கூட்டணிக்கு வாங்க, கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுங்க அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நாங்கள் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறோம். ரைட்டு. இப்போ வெளியிருந்து ஆதரவு கொடுக்கும்போது ஒரு அரசுக்கு ஆதரவு கொடுத்துட்டு அந்த அரசை வந்து நீங்கள் நக்கல் நையாண்டி செய்கிற விதமாக பேசுனீங்கன்னா நீங்கள் என்ன கம்யூனிசம் படிச்சிருக்கீங்க? என்ன ஒரு பண்பட்ட தலைவர் நீங்கள்? இந்த நக்கல் நையாண்டி உங்களுக்கு எங்கேருந்து வந்தது? உங்களுடைய வாக்கு சதவீதம் என்ன? 1% கீழே. ஓட்டு வாங்க வக்கில்லாத கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் 35% வாக்குகளை பெற்ற அண்ணன் ஜோசப் விஜயை பற்றி விமர்சிக்கிறதுக்கு துளியளவும் தகுதி இல்லை, இம்மியளவும் தகுதி இல்லை. இதுவரைக்கும் சுயமாக உங்களால் ஒரு எம்எல்ஏ பெற முடிந்ததா? நீங்கள் இதுவரைக்கும் அதிக அளவில் தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய திருப்பூர் பகுதியிலேயோ ஸ்ரீபெரும்புதூர் பகுதியிலேயோ உங்களால் ஒரு எம்எல்ஏ சுயேட்சையாக எந்த கட்சியுடைய ஆதரவும் இன்றி இந்த கம்யூனிஸ்டுகளால் பெற முடியுமா? திராவிட கட்சிகள் இல்லாமல் தமிழ்நாட்டில் 0 கம்யூனிஸ்டுகள். இதே இது வருங்காலங்களில் அண்ணன் ஜோசப் விஜயோடைய ஆதரவு இல்லாமல் நீங்கள் போட்டிட்டீங்கன்னா 0. இப்போமே எழுதி வச்சுக்கோங்க. நான் அண்ணன் ஜோசப் விஜய்கிட்ட சொல்கிறேன், வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் 2029 பாராளுமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்டுகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, கம்யூனிஸ்டுகளுக்கு சீட்டு கொடுக்காதீங்க. அவங்கள அரசியல் அனாதையாக விடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். முதல்வரை பார்த்து பொது மேடையில் முதல்வர் போய் பேசக்கூடாது, கர்நாடகாவுக்கு போகக்கூடாது, அவர் போய் என்ன தண்ணியை கோரிட்டா வந்துட போகிறாரு, கையோட எடுத்துட்டா வந்துட போகிறாரு. ஏன் அவர் கையோட எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவருக்கு திராணி இல்லையா? 35% வாக்குகளை பெற்றவர் அவர், ஏகோபித்த ஆதரவு பெற்றவர் அவர். அவர் போய் இன்னொரு மாநில முதல்வரை சந்திக்கக்கூடாதா? சந்திச்சா என்ன குடியா முழுகி போயிடும்? திமுக ஆட்சியில் ஸ்டாலினை எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடிஞ்சதா? எல்லாத்தையும் மூடிட்டு தானே இருந்தீங்க. இன்னைக்கு அண்ணன் ஜோசப் விஜயை பற்றி மாறி மாறி பேசுறீங்க. இங்கே ஒரு பக்கம் இவர் பேசுகிறாரு, அந்த ஒரு பக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் அண்ணன் வீரபாண்டி அவர்கள் பேசுகிறாரு. இன்னொரு பக்கம் அண்ணன் வீரபாண்டியன் என்ன சொல்கிறாரு? இடதுசாரிகள் பக்கம் திரும்பக்கூடிய எந்த கட்சிகள் கூட நாங்கள் கூட்டணி வைக்க தயார், வைங்களாம் போங்க, திமுக கூட உங்களுக்கு கூட்டணி வச்சு நீங்கள் திமுக அவங்கள போட்டு மிதிச்சாதான் உங்களுக்கு அறிவு வரும். ஸோ உள்ளே இருந்தே அண்ணன் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட்களும் விசிகாக்களும். ஸோ என்ன நடக்குது தாவேகா கூட்டணியில், அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அதாவது இந்த வயசானவங்கனால எப்போவுமே ஒரு பிரச்சனை தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இதுவரைக்கும் அவங்க தான் ஒரு கட்சியோட தலைவராக இருந்திருப்பாங்க, ஒரு குடும்பத்தோட தலைவராக இருப்பாங்க, ஒரு பொறுப்புகளை வரிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க ஒரு 70 வயசில் இருக்கும்போது நம்ம ஒரு விஷயத்த சொன்னால் கேட்டுக்க மாட்டாங்க. நீ என்னடா சொல்கிறது, நான் என்னடா கேட்குறது, நான் பார்த்து வளர்ந்தவன்டா நீ, எனக்கே புத்திமதி சொல்கிறியா? இது எல்லா வீட்லேயும் இருக்கும். இந்த வயதான பெற்றோர்கள் கூட டீல் பண்ணுறவங்களுக்கு இந்த அனுபவம் நிறையா இருக்கும். இதை நான் உண்மையிலே நானும் அனுபவிச்சுட்டு சொல்கிறேன். யார் பேச்சையும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதைத்தான் கடைசி வரைக்கும் செய்வாங்க. யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. நம்ம ஒரு விஷயம், ஒரு நல்ல விஷயத்த சொன்னாலுமே அது அவங்களுக்கு அவங்க ஃப்ரெண்டு சொன்னால் ஓகேம்பாங்க. பெற்ற பிள்ளைகளோ யாரோ சொன்னால் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஆண்டாண்டு காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு குடும்ப தலைவரும் விதிவிலக்கல்ல, ஒரு அரசியல் தலைவரும் விதிவிலக்கல்ல. ஏன் அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள், திராவிட கட்சியுடைய தலைவர்கள் எல்லாருமே வயதானவங்களாயிட்டாங்க. யார் பேச்சையுமே கேட்கறது இல்லை. அண்ணன் ஜோசப் விஜய் என்ன சொல்லியிருக்காரு, என்ன பண்ணியிருக்காரு? கம்யூனிஸ்டுகளை உள்ளங்கையில் வச்சு தாங்குறாரு. அவங்க கட்சி அலுவலகத்துக்கு போய் கூட்டணிக்கு அழைப்பு கொடுக்குறாரு. என்னைக்காவது ஒரு நாள் ஸ்டாலின் உங்கள் கட்சி அலுவலக வாசப்படியை மிதிச்சிருப்பாரா? நீங்கள் தான் மாறி மாறி அண்ணா அறிவாலய வாசலை தட்டிக்கிட்டு கிடந்தீங்க. கூட்டணிக்கு வாங்க, கூட்டணிக்கு எங்களை கூப்பிடுங்கன்னு. காங்கிரஸில் 3-4 மாதத்துக்கு முன்னாடியே கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு லெட்டர்லாம் கொடுத்தாங்க. கடைசி நேரத்தில் தான் திமுக கூட்டுச்சு. அப்படி உங்களை மரியாதை கொடுத்த திமுக இன்றைக்கி அண்ணன் ஜோசப் விஜய் உங்களை தாங்குறார். அதெல்லாம் நினச்சி பார்க்கணும். என்னடா ஒரு கட்சி புதுசாக வந்திருக்குன்னா அந்த கட்சியை கொஞ்ச நாளைக்கு ஆட்சி செய்ய விடணும். அவங்க அனுபவம் இல்லாதவர்கள், புதியவர்கள், எல்லாமே இளைஞர்கள், இதுவரைக்கும் அவங்க எந்த ஒரு கம்பெனிலையுமே வேலை பார்க்காதவர்கள், சிறியவர்கள், அனுபவம் இல்லாதவர்கள். அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியாது, கற்றுக்க நாளாகும். இதே சண்முகத்தை நான் கேட்குறேன், தோழர் சண்முகம், நீங்கள் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு தான் வந்தீங்களா? படிப்படியாக தானே வந்தீங்க.
இன்னைக்கு தாவேக்கால இருக்கக்கூடிய எத்தனையோ அமைச்சர்கள் உங்கள் பேர வயசு தான் இருக்கும். உங்கள் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள், உங்கள் பேர வயசு தான் இருக்கும். அவங்க அமைச்சர் பொறுப்பில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. கற்றுக்கிறதுக்கு நாளாகும். சில விஷயங்களை பேச தெரியாது பொது வெளியில். யாருமே மீடியாக்களை சந்திக்காதவர்கள். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. எனக்கு கொஞ்சம் தொண்டை சரியில்லை, அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். பட் மாறி மாறி வசப்பாடிக்கிட்டு முதல்வரையே வசப்பாடுறீங்களா? திமுக ஆட்சியில் இருக்கும்போது இதே தோழர் சண்முகத்தால் ஒரு வார்த்தை ஸ்டாலின் எதிர்த்து பேச முடியுமா? நான் சொல்கிறேன், பேசிட்டீங்களா? நீங்கள் பேசினா திமுக அவங்கள விட்டுருமா? லெஃப்ட் ரைட் சென்டர் பொழந்து கட்டிடாது. என்னாச்சு? சாம்சங் தொழிற்சாலை பிரச்சனையில் முத்துக்குமார் எங்கே காணாமல் போயிட்டார். சாம்சங் தொழிற்சாலை பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடிஞ்சதா? பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும் போதே அங்கே போய் KN நேருவும் தொழில்துறை அமைச்சரையும் பார்த்து மாலை போட்டு வந்த கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள், நீங்கள் இன்னைக்கு வாய்களையே பேசுகிறீங்க அண்ணன் ஜோசப் விஜயை பார்த்து. உங்களுக்கு ஏதாவது வாக்கு சதவீதம் இருக்கா தமிழ்நாட்டில்? 1%, 2%. கட்சி ஆரம்பித்து 2.25 வருஷத்தில் ஸ்ட்ரைட்டாக உள்ள சீஃப் மினிஸ்டராக போயிட்டார். நீங்கள் ஒரு MLA, ஒரு வார்டு கவுன்சிலர் ஜெயிச்சு காட்டுங்க பார்ப்போம். நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஒன்று ஜெயிச்சு காட்டுங்க. சும்மா எங்கே பார்த்தாலும் கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு கட்சி உங்களை மதிக்குதுங்க. ஒரு கட்சி தலைவர் உங்களை மதிக்கிறாரு, மரியாதை கொடுக்குறாரு. அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பொதுக்கூட்டத்தில் சிவப்பு துண்டை போட்டால் என்ன வேணாலும் பேசுகிறதா? நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா? முதல்வரை பார்த்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கர்நாடகாவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் யார்? அது அவருடைய சுய விருப்பம். முதல்வர் என்ன வேணாலும் செய்யலாம், யாருமே கேட்க முடியாது. அண்ணன் ஜோசப் விஜயோடைய விருப்பம். எல்லாருக்குமே ஒரு சிறுபான்மை சமூகத்திலேருந்து வந்து ஒரு முதல்வர் இருப்பது கண்ணை உறுத்துது. ஒரு கிறிஸ்தவர் முதல்வராக இருப்பது உங்கள் கண்ணை உறுத்துது. கிட்டத்தட்ட 76 வருட பாரம்பரியமிக்க கட்சி, 56 வருட பாரம்பரியமிக்க கட்சி, நீண்ட அரசியல் பயணத்தை உடையவர்கள் நாங்கள். திராவிடமன், பெரியாரிசம், கலைஞரிசம் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திட்டு போயிட்டான் அந்த ஆள். எழுதி வச்சுக்கோங்க, 15 வருடத்துக்கு உங்கள் ஆட்சி கிடையாது. 15 வருடத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கிடையாது. அதிமுக சுவாலி முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் என்ன சொல்லிட்டு போனார்? லண்டன் போகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய சீர்திருத்தங்களை பண்ண போகிறேன், வந்து லண்டன்லேருந்து நிறையா பண்ண போகிறேன். மிகப்பெரிய அளவில் 38 பேர் கொண்ட குழு அமைத்தார். எல்லாரும் தொகுதி வாரியாக பிரச்சாரம் பண்ணாங்க. தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய ஜோயல் ஹென்றி இளைஞர் அணி துணைத் தலைவர் ஒரு புக்கே போட்டு ஸ்டாலின் கொண்டு போய் கொடுத்தாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு. ஸ்டாலின் என்ன சொன்னார்? ஒரு வெப்சைட் ஆரம்பித்தார். உங்கள் பிரச்சனைகளை இதில் குரல் மூலமாக பதிவிடுங்க, வீடியோ மூலமாக பதிவிடுங்க, டைப் பண்ணி அனுப்புங்க, இல்லை பேப்பரில் எழுதி ஃபோட்டோவாக போடுங்க சொன்னார்ல. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எழுதி வச்சுக்கோங்க. ஸ்டாலினால் ஒன்றையும் கிழிக்க முடியாது. ஸ்டாலின் ஏதாவது செஞ்சாருன்னா திமுக பல துண்டுகளாக உடையும். இது எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆள் மேலே அவரால் நடவடிக்கை முடியாது. துரைமுருகன் மேலே நடவடிக்கை எடுத்துக்க போவோம். இருக்கிறது அறத பழைய பாடாதி கேஸு துரைமுருகன், 87 வயசு. அவர் மேலே ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கணும்னு பார்ப்போம், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் KN நேரு, பெரியசாமியெல்லாம் தொட முடியுமா? ஸோ ஸ்டாலின் பெயரளவுக்கு ஒரு தலைவராக இருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சிக்கலில் இருக்குது. அந்த பெரிய கட்சியவே அசைச்சு பார்த்துட்டார் விஜய். 1% கூட வாக்கு இல்லாத கம்யூனிஸ்டுகள் உங்களெல்லாம் அவர் நினைச்சா என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கட்சி உங்களை மதிக்குது. அந்த கட்சியை பற்றி அவதூறு பேசாதீங்க. முதல்வரை பற்றி வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. உங்களை நான் உங்கள் மீது எனக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது. கம்யூனிஸ்டுகள் மிகப்பெரிய பேர் இயக்கம். ஆனால் இன்னைக்கு இந்த மாதிரி நீங்கள் பொது இடத்துல ஒரு முதலமைச்சரை பற்றி பேசுகிறது எந்த விதத்தில்? நீங்கள் வருங்கால இளைய தலைமுறைக்கு என்னத்தை சொல்லிக் கொடுக்குறீங்க? முதல்வரை பற்றி பேசுவது இதான் முறையா? இதான் உங்கள் லட்சணமா? 1% வாக்கு வாங்க வக்கில்லாத கம்யூனிஸ்டுகள் அண்ணன் ஜோசப் விஜயை பற்றி பேசுவதற்கு எந்தவித ஒரு அருகதையும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.